நாகம்மா, நீயா? நான் இப்போது உன் எதிரியாக வரவில்லை. உன்னையும் உன் கணவரையும் விடுவிக்க வந்திருக்கிறேன். என்னை நம்பு. அப்படி என்றால் உன் கணவருக்கு தெரியாமலே எங்களை விடுவிக்கப் போகிறாயா? காரணம் சுயநலம். என் வாழ்வு நிலைக்க உன்னை வெளியேற்றுவது அவசியமாகிறது. உன் கணவரை அழைத்துக் கொண்டு இப்பொழுதே புறப்படு. அந்த மாயாவின் பிடியிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதான காரியமா? அவன் அழகிலேதான் உனக்கு விடுதலை. பைத்தியக்காரி, அவரை அழிக்க யாராலும் முடியாது. வெட்டினாலும் குத்தினாலும் எரியும் நெருப்பில் போட்டாலும் அவர் உயிர் போகாது. காரணம் அவர் உயிர் அவருடனும் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்பது அவருடன் ஒட்டி உறவாடும் எனக்கே தெரியாது. அந்த ரகசியம் இந்த உலகில் எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னவன் மிகப்பெரிய புத்திசாலி. இந்த வீட்டுக்கு துரோகம் செய்த உன்னை இனிமேல் 2 காதலோடு நடமாட விடுவது ஆபத்து. பாலா, உனக்கு இறுதி எச்சரிக்கை. நீ இன்னும் மனம் மாறாவிட்டால் உன் அருமை மகனுக்கும் உன் கணவனுடைய கதிதான். கணவனையும் மகனையும் பறி கொடுத்து விட்டு பெரிய கற்பு கருத்தியாக நிற்கப் போகிறாயா? விரைவில் ஒரு மங்களமான முடிவை சொல். புலவர் பெருமான் கூறியதைப் போல இந்த பூங்காவனத்தில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போலத்தான் தோன்றுகிறது. இந்த அம்மாவிடம் மெதுவாக பேச்சு கொடுத்து ஒத்துக்கொண்டால் மந்திரவாதியை பற்றிய ரகசியங்கள் தெரியலாம். இப்படி ஆரம்பிக்கலாம். தெரியுமா, பாலநாகம்மாவின் மகன் பெரிய கட்டிக்காரன் தான். இவனிடம் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். தெரியுமா? பெரியம்மாவா? ஆமா, நீங்க காமாட்சி அம்மா தானே? காமாட்சி காஞ்சிபுரத்துல இருக்கா. நான் பூங்காவனம். ஆமா, பூங்காவனம் தான். உங்க அம்மா சொன்னாங்களே, நான் தான் மறந்துட்டேன். உங்க அம்மா யாரு? உங்க தங்கச்சி தான். தங்கச்சியா? எனக்கு முன்ன பிறந்தவளும் கிடையாது, பின்ன பிறந்தவளும் கிடையாது. அட என்னம்மா நீங்க, 1000 அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வம்பு இருந்தா கூட இப்படியா மறந்து பேசுறது? உங்களுக்கு போய் பூங்காவனம்னு யாரு பெரியம்மா பேர் வச்சாங்க? ஏன்பா ஒழுங்கா பூவை தொடுத்து மாலை கட்ட கூட தெரியலையே. எனக்கு மாலை சூடி தாப்பா பழக்கம், கட்டி பழக்கம் இல்ல. கவலைய விடுங்க, அதான் நான் வந்துட்டேனே. தெரியுமா, நான் மாலை கட்டுற அழக பார்த்தா உன் வாடிக்கைக்காரங்க மயங்கி விடுவாங்க. அட பாப்பா, நீ ஒரு புரியாத பிள்ளை. அவன் ஊரையே மயக்கிற மந்திரவாதி. உன் மாலையை பார்த்தா மயங்க போறான். மந்திரவாதியா? ஏன் என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் ஒரு மாயாவின்னு சொன்னா நீ நம்ப போறியா? அவன் பெண்களை எல்லாம் மயக்கி கடத்திட்டு போறேன்னு சொன்னா நீ நம்ப போறியா? அவன் பாலநாகமாவையே கடத்திக்கிட்டு போய் சிறையில் அடைச்சு வச்சிருக்கான்னா நீ நம்ப போறியா? பாலநாகமா மனசை மாத்தத்தான் என்னையே பூ கட்டிட்டு வர சொல்றான்னா நீ நம்ப போறியா? நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமான வார்த்தைன்னு மனப்பூர்வமா நம்புறேன். என்ன நம்புறவில்லை, நான் என்னைக்குமே கைவிட்டதில்லை. அம்மா, நான் எப்படியாவது அந்த மந்திரவாதியை பார்க்கணும். என்னையும் அழைச்சிருக்காங்கம்மா. என்ன குருவே ஆழமான யோசனை? உலகிலேயே கஷ்டமான காரியம் எனக்கு பெண்டாட்டி கிடைப்பதுதான். விட்டாள். பாலாவை என் வழிக்கு கொண்டு வருவதற்குள் என் வில் பிதுங்கிவிடும் போலிருக்கிறது. என்றாலும் இறுதியில் வெற்றி அடைய போவது பாலாதான். என்ன சொன்னாய்? இந்த பூக்காரி பூங்காவனம் பொய் சொல்ல மாட்டார். என்ன? சர்வவல்லமா அடைஞ்ச தங்களை சாதாரண பொண்ணு பால அடைஞ்சா அது அவருக்கு தானே வெற்றி. இந்த ஹாஸ்யத்தை கொன்றும் குறைவில்லை. காரியத்தில் தான் பூஜ்யம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என்னென்ன மலரை கொடுத்து பாலாவின் மனதை மாற்றுவதாக நீ வாக்களித்த பின் எத்தனையோ முறை சூரியன் உதயமாகிவிட்டது. அவள் உள்ளத்தில் என்னை பற்றி காதல் தான் உதயமாகவில்லை. உலகத்தில் நான் நொந்து கொண்டிருக்கிறேன். நீங்க மட்டுமா? தேவர்களும் முகர்களுமே திண்டாடி இருக்காங்களே. இந்திரன் காயப்பட்டதும் இதனாலே, சந்திரன் கொரப்பட்டதும் இதனாலே, ராவணன் கரப்பட்டதும் இதனால் தானே. போதும் உன் புராண பிரசங்கம். வந்த வேலையை கவனி.
அந்த வேலை இன்னைக்கு முடிஞ்ச மாதிரிதான். துரும்பு அரும்பாகி, அரும்பு மலராகி, மலர் மாலையாகி. மாலை மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. அலே, இதை கட்டிய உன் கரங்களுக்கு கடகம் போட வேண்டியதுதான். கடகம் போட வேண்டியது எனக்கு இல்ல, பார்த்திபனுக்கு. பார்த்திபனா? பார்த்திபா, பார்த்திபா. இந்த சிறுவனா மாலை கட்டினான். யார் இவன்? என் தங்க மகன் படுமூடி. வெட்டிட்டு வானா கட்டிக்கிட்டே வந்துருவான். பார்த்திபா, என்ன பார்த்துட்டு நிக்கிற? குருவுக்கு நமஸ்காரம் பண்ணு. டேய் சிறுவா, நான் இங்கே இருக்கிறேன், நீ எங்க பார்த்து கும்பிடுகிறாயே? என் தாய்க்கு குருவானால் எனக்கு குல தெய்வம், எங்கும் நிறைந்திருக்கிறது தெய்வம். அதை எங்கு பார்த்து கும்பிட்டால் என்ன? பிரமாதம் பிரமாதம். உங்கவனம் பேச்சிலே இவன் ஒரு புலி. ஆமாமா, நீங்க 8 அடி பாஞ்சா இவன் 16 அடி பாய்வான். இப்படிப்பட்டவனைத்தான் எனக்கு பிடிக்கும். இவன் என்னிடமே பணியாளாக இருக்கட்டுமே. இருக்கட்டுமே. பார்த்திபா, வேலை ஆரம்பி. என்ன சுகம், என்ன சுகம். பார்த்திபா, பேசாம உன் கைகள் எனவும் தந்துதான். அது சரி, இப்பிடிகளெல்லாம் நீ எங்க பெற்றுக் கொண்டாய்? போக போக பாருங்க, அவன் பிடியில இருந்து நீங்க தப்பவே முடியாது. உண்டாவனம், பார்த்திபன் இங்கே இருக்கட்டும், நீ போய் பாலாவை கவனி. கொஞ்சம் இருங்கள். பார்த்திபா, நீ என் கால்களை பிடிக்க பிடிக்க உறக்கம் என் கண்களை சுமத்துகிறது. அது ஒரு பாவம். அதை செய்ய மாதிரி செஞ்சா கும்பகர்ண தூக்கம் வரும். பாலாவை நினைக்க ஆரம்பித்ததிலிருந்து என்னை விட்டு பிரிந்த உறக்கம் இப்போதுதான் நெருங்கி வருகிறது. ஆனந்தமாக வரட்டும்.
இதற்கெல்லாம் காரணமான அந்த அரக்கனை கொன்றே தீர்வேன். அவன் கொடுமைகளுக்கு முடிவு கட்டுவேன். உங்கள் கண்ணீரை துடைப்பேன். என் தாய் மீதானே, தெய்வத்தின் மீதானே. பார்த்துவா, அந்த பாவி இப்போது உன்னோடு குறிவைத்திருக்கிறார். சீக்கிரமாக இங்கிருந்து போய்விடு. மலையை அசைக்க மலராத முட்டாது உன்னால் எப்படி போக முடியும்? அம்மா, பெரிய மலையை உடைப்பது சிறிய ஒளிதானே? இல்லை பார்த்துவா, இல்லை. அவனை போராடி வெல்ல முடியாது. அவன் உயிர், அவன் உடனே வேறு எங்கே இருக்கிறது என்ற ரகசியம் அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. தேவன் தான் அவனுக்கு ஒரு முடிவு காட்ட வேண்டும். அந்த பாவியின் உயிர் இருக்கும் இடத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டியது அந்த தெய்வத்தின் பொறுப்பம்மா. வாழ்த்து சொன்னவர்கள் இதற்கு வழிகாட்டாமலா இருப்பார்கள். அம்மா, என்னை ஆசீர்வதியுங்கள். இல்லை, அங்க பாருங்க. இதை கொள்ளத்தான் நீ வாழ ஒங்கி வந்தாயா? நொடிப்பொழுதில் நான் தவறாக கற்பனை செய்து விட்டேன். பாத்திமா, அதை விடு. வீணாய் சிரமப்படாதே. அது விஷப்பாம்பாச்சே. அது பட்டண கடிச்சா நீங்க பொட்டுல போயிடுவீங்களே. நீ எனக்காக மிகவும் கவனப்படுகிறாய். இல்ல, எங்களுக்கே சொந்தமான உங்க உயிரை கேவலம் ஒரு பாம்பு பறிச்சுட்டு போறதுன்னா நாங்க கவலைப்படாம இருக்க முடியுமா? பாத்திமா, என்ன இது? உன் கண்கள் ஏன் இப்படி கலங்குகின்றன? இல்லையே. பார்த்திபா, உன்னுடைய ஆழமான அந்த எண்ணி ஆச்சரியப்படுகிறேன். அதே சமயம் உன்னுடைய அறியாமை எண்ணி அனுதாபப்படுகிறேன். அறியாமையா? ஆமாம். சர்ப்பம் தீண்டியோ சந்தர்ப்போசத்தாலோ சாக நான் ஒன்றும் சாதாரண மனிதன் அல்ல. புரியலீங்களே. புரிய வைக்கிறேன். எல்லோரையும் போல என்னுடைய உயிர் எந்த இடத்தில் இல்லை. அப்படிங்களா? நான் கூட இந்த மாதிரி நிறைய கதை கேட்டிருக்கேன். சில பேருக்கு உயிர் தொடையில, சில பேருக்கு உச்சந்தலையில, சில பேருக்கு கட்ட விரல்ல கூட இருக்கும். ஆனால் என்னுடைய உயிர் ஊனக்கண்கள் காண முடியாத தொலை தூரத்தில் இருக்கிறது. சத்தியமா நான் நம்ப மாட்டேன். என் மனசு கேட்கறதுக்காக நீங்க ஏதோ கதை சொல்றீங்க. அட பைத்தியக்காரா, நான் ஒன்றும் கதை சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். என்னுடைய உயிர் 7 கடலுக்கு அப்பால் உள்ள நாவலன் தீவில் சாதாரண நதியை கடந்து சென்று நெருப்பு பூமியை தாவி முதலை பள்ளத்தை தாண்டி அதற்கடுத்துள்ள குகைக்கு சென்று அங்கே கொதிக்கும் கொப்பரைக்கு மேல் அந்த இடத்தில் தொங்கும் ஐமுக விளக்கில் எரியும் 5 சுடர்களிலும் இருக்கிறது. எவனொருவன் இது எல்லாம் தாண்டி சென்று அந்த 5 திரிகளையும் அடைக்கிறானோ அப்போதுதான் என்னுடைய உயிர்